காலஞ்சென்ற நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் அன்னைக்கு சொன்னார். அன்னைக்கு அது கேலி கிண்டல் செஞ்சாங்க. அவர் என்ன சொன்னார்னா, தமிழ்நாடு பொறுத்த 2 அதாவது தலைமை அதாவது தலைநகரங்கள் இருக்கணும். ஒன்னு பொறுத்த வரைக்கும் இங்க சென்னை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ஒரு பினான்சியல் கேபிட்டலா இருக்கலாம். திருச்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலா இருக்கலாம்னு சொல்லிட்டு, எப்படி நம்ம இந்தியாவுக்கு பாம்பே பினான்சியல் கேபிட்டலாவும் டெல்லி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் இருக்கிற மாதிரி அங்க திருச்சியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு தலைநகரம் கொண்டு வருங்கிற அந்த முக்கிய கோரிக்கையை சொல்லிட்டு அது கொண்டு வரதன் மூலம் என்னன்னா தமிழ்நாட்டில இருந்து இன்னைக்கு அரசு வேலைகளுக்காண்டி கிட்டத்தட்ட தென் தமிழ்நாட்டிலிருந்து சரி, நீங்க வட தமிழ்நாட்டில் வரணும்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஒரு நாள் ஆகுது மக்களுக்கு வரதுக்கு, இங்க வந்து அவங்களுடைய பணிகளை நிறைவு செய்யறதுக்கு. நீங்க திருச்சியில கொண்டு எங்க தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலிருந்து 5 மணி நேரத்துக்குள்ள நீங்க போயிடலாம். அது மாத்திரம் இல்ல, திருச்சி மத்திய பகுதி வளர்ச்சிக்கு உதவும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த நீங்க தலைநகரம் திருச்சிக்கு மாற்றும் பொழுது, இது அரசியல் தலைநகரமா திருச்சியை மாற்றும் பொழுது சென்னையுடைய இங்க இருக்கிற ஜனத்தொகையும் சரி, இங்க போக்குவரத்து நெரிசலையும் அது குறைக்கும் சொல்லிட்டு இது முக்கியமான ஒரு விஷயம். அது நீங்க கண்டிப்பா அதை பரிசீலனை சொல்லிட்டு திருச்சியை இன்னொரு ஒரு மாற்று தலைநகரமா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலா நீங்க அதை கொண்டு வச்சுட்டு அந்த கோரிக்கையை நான் வச்சிருந்தேன். இந்த சந்திப்பு நீங்க வளர்ச்சி திட்டத்துக்கான கோரிக்கை சந்திப்பு மட்டும் இல்லாம கூட்டணிக்கு ஒரு அச்சாரம் கூட சொல்றாங்க. ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக தங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யறதா சொல்லிருக்கீங்க. உங்களுடைய கூட்டத்தில் நீங்க தோழருடைய கருத்துக்களை கேட்டு முடிவெடுக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. அது குறித்தான ஒரு அச்சாரமான சந்திப்பும் சொல்லப்படும். இல்லவே இல்லை. ஏன்னா திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரா திருச்சிக்கு பிரதம மந்திரி மாண்புமிகு மோடிஜி அவர் வரும்போது சரி, நம்முடைய முன்னாள் முதல்வர் அண்ணன் தளபதி வரும் சரி, அது ஒரு புரோட்டோகால். நான் ஒரு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரா அது விமான நிலையத்துக்கு போய் அவர் வரவேற்கிறது சரி, அங்க டெல்லிக்கு போனாலும் சரி, ஒன்றிய அரசு துறை சார்ந்த அமைச்சர்களை திருச்சி தொகுதிக்கான போய் பார்க்கறது சரி, நீங்க எல்லாரும் ஊடகவியலர் பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறாரு, முதல் முறையா சந்திக்கிற நம்ம திருச்சி என்னுடைய தொகுதிக்கு தேவையான 15 வருஷம் 20 வருஷமா தேவைப்பட்ட ஒரு திட்டங்கள் மக்களுடைய கோரிக்கைகள் அது விஷயம் நான் போயிருமே தவிர இதுல அரசியல் கிடையாது. பொதுவாக வாழ்த்துறேன். நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் பண அரசியலை கடந்து நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. அரசியலை கடந்து நான் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன் சொல்லியிருந்தேன். நான் வாழ்த்து சொன்னேன். ஆனா முக்கியமா நேற்று நிகழ்வு பொறுத்த வரைக்கும் முழுமையாக என்னுடைய திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்காக என்னுடைய மக்களுக்காக அந்த கோரிக்கையில கொடுக்கறதுக்காண்டி நான் போயிருந்தேன். தனி சின்னத்தில் நிக்கலங்கிற ஒரு வருத்தத்தை தலைவர் தெரிவிச்சிருந்தாரு, நீங்களும் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ இது மற்ற கட்சிகள் திமுக கூட்டணி மற்ற கட்சிகள் தேர்தலுக்கு முன்னாடியே கேட்க வேண்டியதெல்லாம் தேர்தல் முடிந்து கேட்கறது நியாயமா படலைங்கிற ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. அதாவது இதனுடைய விளக்கம் நான் சொல்லியிருந்தேன். இந்த கேள்வி வரும்னு சொல்லிட்டு தான். அதாவது எங்களுக்கு கடைசி நேரத்தில் ஒரு நிர்பந்தமா வைக்கிறாங்க. என்ன நிர்பந்தம் வைக்கிறாங்கன்னா, நீங்க கண்டிப்பா திமுக சின்னத்தில் போட்டி போடன்னு சொல்றாங்க. அப்போ நாங்க அதை மறுக்கும் பொழுது கூட்டணி விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால எனக்கு அந்த நேரத்தில் எங்களால் ஒரு குழப்பம், கூட்டணி தலைமைக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நாங்க அன்னைக்கு அதை நிர்பந்தத்தை ஏத்துக்கிட்டு நாங்க அதை பண்ணணும். ஆனால் எங்களுடைய இயக்க தோழர்கள் தொண்டர்களுடைய வேதனை மனக்குமுறை நான் குறிப்பிட்டிருந்தேன். அதுதான் சொன்னேன். நான் அது ஏன் அதை ஏத்துக்கிட்டு நான் நின்னுங்கிற காரணத்தையும் சொல்லியிருந்தேன். நான் இப்ப எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நான் போட்டி போடும் பொழுது நான் அந்த நேரத்தில் இந்த நிர்பந்தம் வரும்போது நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு ஒரு கட்சி தலைமை ஒரு முடிவு எடுக்குது. ஏதோ ஒரு சமரசம் தான். கட்சி தோழர்களுக்கு கிட்டத்தட்ட 90 அவர்களுக்கு பிடிக்கல. இருந்தாலுமே தலைமையை பொறுத்த வரைக்கும் 10 வருஷமா இந்த கூட்டணி தொடர்றோம். இந்த நேரத்தில் இதனால ஒரு சிக்கல் வர வேண்டாம் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி நாங்க அதை ஏத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.